அச்சங்கோவில், ஐயப்பனுடைய 5 கோவில்கள் என்று சொல்வார்கள். ஐயப்பனுக்கு 6 படை வீடுன்னு ஒன்று இருக்குது. பந்தளம், அச்சங்கோவில், குளத்துப்புழை, ஆரியங்காவு, சபரிமலை, எருமேலி. அவ்வளோ முக்கியமான இடங்கள். ஏன்னா ஐயப்பனுக்கு வாழ்ந்த இடங்கள். இன்றைக்கும் அச்சங்கோவிலில் ஐயப்பனுடைய வாழ் இன்றைக்கும் தங்க வாழ் அந்த சன்னிதானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அந்த கோவில் விசேஷம்? 18 படியாக இருக்கும் அந்த கோவில். 18 படி ஏறி தான் அந்த கோவில் உள்ள போனோம். அந்த கோவிலில் ஐயப்பன் திருமண கோலத்தில் இருப்பார். என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த ஊரில் பாம்போ தேளோ என்ன விஷ ஜந்துக்கள் எது கடித்தாலும் சரி டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. நேர அச்சங்கோவிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் கார்த்தாலேருந்து மத்தியானம் 11 மணி 12 மணிக்கு மூடிடுவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு திறந்து ராத்திரி 8 8:30 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. ஏன்னா அது மலைப்பாதை, அந்த இடத்துல மூடிடுவாங்க. ஆனாலும் சார் எனக்கு 10 மணிக்கு பாம்பு கடிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? கவலையே பட வேண்டாம். அந்த அச்சங்கோவில் வாசலில், அந்த ஆலய வாசலில் ஒரு மணி இருக்குது. மேல் சாந்தி எப்பவும் உள்ளே இருப்பார். இந்த பாம்பு கடித்தவங்கள, விஷஜந்து கடித்தவனை கொண்டு போய் அந்த கோவில் வாசலில் போட்டு அந்த மணி அடித்தா மேல் சாந்தி உள்ளேருந்து அவங்க மணி அடித்தவொடனே தெரியும் யாருக்கோ ஆபத்து அப்படின்னு. அவங்க வெளியில் வருவாங்க. அந்த ஐயப்பனுடைய சந்தனத்தையும் தீர்த்தத்தையும் கொடுத்து சரியானவர்கள் ஆயிரக்கணக்கான பேர். இன்றைக்கும் நீங்கள் அச்சங்கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் யாருமே இந்த மாதிரி விஷஜந்து கடிச்சா, உன்னை பாம்பு கடிச்சாலாம் எப்படி யோசிச்சு பாருங்க. தேள் கடிச்சா, நட்பாக்கடி கடிச்சா, அதுவும் முழு வனப்பகுதி கடிச்சா இம்மிடியட் ஸ்பாட் அவுட்டு. ஆனால் எங்கள் அச்சங்கோவில் ஐயப்பன் இருக்கின்ற தைரியத்தில், அதனால தான் அச்சங்கோவில் அரசே என் அச்சம் தீர்க்கவா சத்தியமாக வருவான் சார். இதுதாங்க கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக, நாம் கேட்கின்றதை கொடுக்கும் வள்ளலாக இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கும் இந்த ஐயப்பனுடைய 6 படை வீடு ஆரியங்காவு. ஐயப்பன் இளைஞனாக காட்சி தரும் கோவில். குளத்துப்புழை. இந்த குளத்துப்புழையில் அந்த மீன்களுக்கு பொறி போட்டால் தேவர்களுக்கும் சித்தர்களும் அதை ஏற்றுக்கொள்வதாக சத்தியம். இது அதை முடிஞ்சு எருமேலி. எருமேலியில் ஆதிசாஸ்தா கோவில் 18 படிகளோடு அமைந்த நம்ம சபரிமலை ஆலயம். இதுக்கெல்லாம் நம்ம விரதத்தோட நம்ம ஐயப்பனை பார்த்து, அவனை அந்த அழகை பார்த்து தரிசனம் பண்ண நம்ம காண கண்கொடி வேண்டும். நாம் கேட்டதை கொடுக்கும் அந்த கலியுக தெய்வத்தை நாம் பணிவோம் பணிவோம் பணிவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா.